அப்பாடா மீனா போயிட்டா. நம்ம போய் ஏசி ரூமில் படுத்துக்குவோம். காட்டில் படுக்க முடியாது. இந்த அனலில் ஏசியில் படுக்கிறதே சுகம். அத்தா அத்தா கொசு கடிக்குது அத்தை வெளியில். இன்னைக்கு நான் ஒரு நாள் ஏசியில் படுத்துக்கிறேன் அத்தை. மீனாக்கா தான் இல்லையே. ஏசியில் படுக்கணுமா? இதுக்கப்புறம் நீ வராதபடிக்கு நான் பண்ணுறேன்டி. ஐ ஜாலி ஜாலி. அத்தா பெட்ஷீட்டு கொடுங்களா அத்தா. பாப்பா பெட்ஷீட் இல்லாமல் தூங்காது பழகுது. சரி முந்தானி பொத்தின்னு படுத்துக்கும். தூங்கிட்டாளா? எப்பா புழுக்கமாக இருக்குது. ஏசியை 16ல் வைப்போம். ரிமோட் இவ கண்ணுலே படக்கூடாது. ஐயோ குளிர் தாங்கலை. நம்ம போத்தின்னு படுத்துப்போம். உள்ளே வரும்போது நல்லா இருந்துச்சு, இப்போ ரொம்ப குளிருதே. பெட்ஷீட் வர இல்லை, ரொம்ப குளிர் தாங்க முடியலையே. குளிர்ட்டோம், நல்லா குளிர்ட்டோம். சாவுடி நீ. இப்போ என்ன பண்ணுறது? ஐடியா. குளிர்ட்டோம், நல்லா குளிர்ட்டோம். சாவுடி நீ. இப்போ என்ன பண்ணுறது? ஐடியா. இந்த படம் நல்லா இருக்கு. இது குளிருக்கு எதமா இருக்கும். அழகான பொண்ணுனா அது கேட்ட கண்ணுனா, அழகான பொண்ணுனா அது கேட்ட கண்ணுனா. என் கல்யாண பட்டு புடவை. ஏன்டி என் பட்டு புடவை எடுத்தா? இது உங்க கல்யாண புடவையா அத்தா? ஆனா குளிருக்கு அதமா இருந்துச்சு அத்தா. என் பட்டு புடவை எடுக்கிறதுக்கும் உனக்கு எவ்வளவு திகிரியா? ஏச்சு வெளியே படி. நீங்க பெட்ஷீட்டுக்கு எடுத்துக்கு இல்லைன்ட்டீங்க, அதனால தான் இந்த புடவை எடுத்து போத்தீங்கன்னா மரியாதை கேட்டுக்கும். உனக்கு மூஞ்சா பாரு குரங்காட்டம். ஒரு புடவை எடுத்ததுக்கு திட்டி இப்படி அசிங்கப்படுத்துறாங்க. இந்த வீட்டில் இன்னும் என்னென்ன அநியாயம் நடக்க போதா தெரியல. அத்தை எங்க போனாங்க? நம்ம கிட்ட சொல்லாமலே போயிட்டாங்க. பெரியம்மா உனக்கு சாக்லேட்லாம் வாங்கி கொடுக்குறேன். ஐயா அத்தை சவுண்டு கேட்குது. கவிஸ்ரீ ஸ்கூல் ஆரம்பிக்கிற வரைக்கும் பெரியம்மா வீட்டில் தான் இருக்கணும். சரி பெரியம்மா. யார் இந்த பொண்ணாத்தா? பெரியம்மா யார் இது லூசாக்க மாதிரி கை நீட்டுறாங்க? அது லூசு தான். ராதா இருமாட வரும்போது கையை நீட்டுற ஸ்பீட புள்ள பயந்துருச்சு. இப்போ என்ன கேட்டோம் இப்படி திட்டுறாங்க? அத்தா இந்த பொண்ணு யாருன்னு சொல்லாமலே போறீங்க. யாரா இருந்தா என்ன பண்ண போற? உங்ககிட்ட சொல்லணும்னு அவசியம் கிடையாது. நீ வாமா. எடுங்க. நீங்க என்னை விட்டுட்டு ஷாப்பிங் போயிட்டு போறீங்க. நான் 5 மினிட்ஸ்ல வந்துருவேன். இந்த ஓல்டு லேடி நம்ம ரூம்ல ஏன் வந்து பல்ல கட்டின்னு இருக்கு? மீனாமா அத்தை ஃபங்க்ஷனுக்கு போறம்மா, நீயும் வாமா. எங்க சொந்தக்காரங்களாம் உன்னை பார்க்கணும்னு சொல்றாங்கம்மா. ஃபங்க்ஷனுக்கு நானா? சரி சரி வரேன், போங்க. கிளம்புறியா? ஐயோ ரொம்ப சந்தோஷமா இருக்குதுமா. நீயும் வாமா. எங்க சொந்தக்காரங்களாம் உன்னை பார்க்கணும்னு சொல்றாங்கம்மா. ஃபங்க்ஷனுக்கு நானா? சரி சரி வரேன், போங்க. கிளம்புறியா? ஐயோ ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ஃபங்க்ஷன் போனா இந்த ஓல்டு லேடி கத்திட்டே இருக்கும். நம்ம ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு ஷாப்பிங் போயிடலாம். பெரியம்மா யார் இந்த அக்கா? அவன் என் மருமவ, உனக்கு அண்ணிமா. அப்படியா? நான் அவங்க கூட ஜாலியா விளையாடுவேன். நம்மளை பத்தி புகழத்தை இந்த ஓல்டு லேடிக்கு வேலை. மீனாக்கா எங்க கிளம்புறீங்க? மாமி ஃபங்க்ஷன் கிளம்பி சொன்னாங்க, நீ கிளம்புன? ஐயோ இன்னும் குளிக்கல, கிளம்பலாம். அத்தை வந்தா திட்டுவாங்க. சீக்கிரம் கிளம்பு. அப்பாடி கிளம்பியாச்சு. அத்தை பார்த்துட்டு நம்மள புகழ போறாங்க. அத்தை நான் கிளம்பிட்டேன். நல்லா இருக்குதா இந்த படவை? ராதா ஏறமாட நீ எங்க கிளம்பி வர? மீனாக்கா மட்டும்தான் ஃபங்க்ஷன் கூட்டின்னு போறாங்க பழகுது. நம்மள கூட்டின்னு போல பழகுது. நம்ம லூஸ் மாதிரி கிளம்பிட்டோம். 1 வாரம் கூட்டின்னு போய் ஃபங்க்ஷன்ல எங்க சொந்தக்காரவங்களாம் ஒன்றும் இல்லாத பொண்ணை கல்யாணம் பண்ணின்னு என்ன காரியம் மீனுமா? வா மீனா நம்ம போலாம். நம்மன்னா அத்தைக்கு இலக்காரம். மீனாக்காவே வச்சு கொஞ்சட்டும். மீனா வண்டி எடுத்தோம் வந்துடுறேன். ஓகே மாமி, நான் ஸ்கூட்டி எடுக்கிறேன், வந்துருங்க. பெரியம்மா ஒரு ஃபங்க்ஷன் போறேன், போயிட்டு வர வரைக்கும் நீ டிவி பார்க்கணும். சரிங்க பெரியம்மா. ஒன்னெல்லாம் டான்ஸ் ஆடுவேன். நானும் லைட்டு போட்டு நிறுத்துவேனே. கம்முன்னு உட்காந்து டிவி பார்க்கணும். என்ன பெரியம்மா தானே உங்களுக்கு மரியாதை கொடுக்கணும் சொன்னாங்க. நம்ம ஏன் உங்களுக்கு மரியாதை கொடுக்கணும்? செல்லல கம்முன்னு உட்காரணும். குழந்தைல அப்படி இப்படின்னு தான் இருக்கும். அந்த அக்கா இருக்காங்களே பெரியம்மா, ஆனா கம்முன்னு இருக்கும் போதே அவங்க என்ன கண்ணத்திலே பல்லாருன்னு அரைஞ்சிட்டாங்க. என்னது? என் தங்கச்சி பொண்ணு மேலேயே கைய வச்சுட்டாளா? அவளை இன்னைக்கு என்ன பண்றேன் பாரு. உனக்கு எவ்வளவு தைரியம் தான் என் வீட்லயே சாட்டுக்குனே என் தங்கச்சி பொண்ணு மேலே கைய வைப்பேன்? அத்தா நான் அவளை அடிக்கவே இல்லை அத்தா. அவன் போய் சொல்றான் அத்தா. இன்னொரு வாட்டி என் தங்கச்சி பொண்ணுகிட்ட போனான்னு வச்சுக்கா, உன்னை பலார்னு கொடுத்துருவேன். நம்ம என்ன சொல்ல வரோன்னு கேட்காமலே அத்தை நம்மளை திட்டுறாங்க. பாபா திட்டுவாங்கயா? மீனா இப்போதான் ஏந்தியாமா? என்னை பார்த்தா இப்பதான் ஏந்த மாதிரியா இருக்கு. நானே கிளம்பி இருக்கேன். ஏதாவது பேசணும் பேச மாட்டேங்குது இந்த ஓல்டு லேடி. அத்தை பேங்க்ல காசு எடுத்து உனக்கு ஒரு ட்ரெஸ் எடுத்து தரமாமா. உள்ள வந்ததுல இருந்து எதுவுமே வாங்கி தரல. கிளம்புமா. ட்ரெஸ் வாங்கி கொடுக்க போறீங்களா? ஓகே நான் ரெடியா தான் இருக்கேன். வாங்க போலாம்.
கடைக்கு இந்த பையன் எடுத்துன்னு போகலாமா? அத்தை மீனாக்காவும் நீங்களும் ட்ரெஸ்ஸு தானே எடுக்க போகிறீங்க, நான் ஒட்டி கேட்டேனே. இந்த மக்கு என்ன பண்ணாலும் கண்டுபிடிச்சிடுறான். அத்தை எனக்கு மாற்றி கட்டிக்க புடவே இல்லை அத்தை. 200 ரூபாயில 2 புடவை எடுத்து கொடுங்க அத்தை, நானும் வரேன் அத்தை. ட்ரெஸ்ஸா? உனக்கு துணிமணி தான் ஒரு கேடு. 3வது வீட்டுல சாந்தின்னு ஒரு பொம்பளை இருப்பா, அவ 2000 ரூபாய் வட்டிக்கு வாங்கிட்டு போயிருந்தா. அத்தை எப்போ பார்த்தாலும் நம்ம மனசு கஷ்டப்படுற மாதிரி தான் பேசுகிறாங்க. நானும் மீனாவும் கடைக்கு போய் வந்துடுறான், அந்த காசை வாங்கி வை. சரிங்க அத்தை, காசை வாங்கிட்டு வந்து நான் பீரோ உள்ள வச்சிடறேங்க அத்தை. அத்தை என்னதான் கூட்டு போகல, வரும்போது தெண்டா வாங்கிடுவாங்க அத்தை. போகும்போது நை 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 நைன்னு கூப்பிடுறிய, அறிவு இருக்குதா உனக்கு? நீ மாமா, ஐயோ நம்ம வண்டியில தான் ஏத்தணுமாமா. காவி பையன் இவன் தான் போகும்போதே கூட்டாளி அத்தைன்னு. ஐயோ உயிர் போய் வந்தது. இந்த ஓல்டு லேடி சின்ன காயத்துக்கு எப்படி ரோட்ல கத்தின்னு வருது பாரு. மீனா, என்னை எப்படியாவது வீட்டுல விட்டுருமா, என்னால ஒன்றும் முடியலம்மா. வண்டியில உட்காந்து இருக்கும்போது காலை ஒழுங்கா வச்சுன்னு உட்காரணும், காலை நீட்டின்னு வந்தா இப்படிதான் ஆக்சிடென்ட் ஆகும். அச்சோ, மாமின்னா கதை இப்படி உடைக்கிறாங்க. இருக்கிற கோவத்தை ராதா மேல காட்ட போறாங்க. நமக்கு இன்னைக்கு ஜாலியா டைம் போக போகுது. யார் அது கதவை உடைக்கிறது? வெளியே வாடி. ஐயோ, என்னாச்சு அத்தை, உங்களுக்கே அடிபட்டு வந்துக்கிறீங்க? போகும்போது எங்க போறீங்கன்னு அந்த நார வாயால கேட்டேன். இப்ப அடிபட்டு மூந்து வந்துக்கிறேன். ஐயோ அம்மா முடியலையே. நான் ஒரு லூஸ் அத்தை, போகும்போதே கூட்டிட்டேன் அத்தை. இந்த மாதிரி அடிபடுங்க எனக்கு தெரியாது அத்தை. எனக்கு வந்து மருமாவெல்லாம் அமைஞ்சிக்கிற பாரு. இவ வந்த நேரம் என் குடும்பம் இந்த மாதிரி நாசமா ஆயிடுச்சு. இந்த வீட்டுல எது நடந்தாலும் என்னையே பழி சொல்றாங்களே. வர நாளைக்கு எதா ஆபீஸ் போட்டு போலாம். இதை போட்டு போலாம், இது ரொம்ப அழகா இருக்கு. அத்தை நமக்கு ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுக்க மாட்டாங்க, மீனாக்காவுக்கு மட்டும் எடுத்து கொடுக்குறாங்க. என் ட்ரெஸ் எல்லாம் பார்த்து பாராமப்பட்டுன்னு போறா. நல்லா உள்ளடி நடக்க முடியலையே அம்மா. ஐயோ அப்பா. மீனாக்கா யார்கிட்ட பேசிட்டு இருக்காங்க? மூவி ஆரம்பிக்க போதா, நான் 10 மினிட்ஸ்ல வந்துடுவேன், வெயிட் பண்ணுங்கடி. அத்தைக்கு உடம்புதாலும் சரியில்லை, இந்த நேரத்துல படத்துக்கு போறாங்க பாரு, பாவம் அத்தை. மீனா எங்கம்மா போற? ஐயோ இல்ல மாமி, உங்களுக்கு அடிபட்டுச்சுல, அதான் சாமி கிட்ட போய் பிரார்த்தனை பண்ணலான்னு போறேன் மாமி. என் மேல உயிரே வச்சுக்கிறேம்மா. அத்தைக்கு நல்லா வேண்டினுவாமா, கால் சரியாகணும்னு. பத்திரமா போய் வாமா. போயிட்டு வரேன் மாமி. இந்த ஓல்டு லேடிக்கு பிரார்த்தனை வர பண்ணணுமா நானு? இவளும் இருக்கிறா பாரு, துண்ணுடு தூங்குற வேலை, ஊரெல்லாம் நியாயம் பேசுற வேலை. பெரிய செயினை மீனா மருமாவ கிட்ட கொடுத்துருவோம். ராதா வாசல்ல நிக்கிறாளா பார்ட்டி? இல்ல இப்பதான் பாத்துட்டு வந்தேன், உள்ள துணி துவச்சிட்டு இருக்கறா. அப்படியா? ரொம்ப நல்லது. ஐயோ முதல்ல போய் கொடுக்கணும். ராதா தான் பாசமா பாத்துக்குது, அவளை நல்லா பாத்துக்காம மீனாக்கு சப்போர்ட் பண்ணின்னு இருக்குது. என்ன மம்மி, உங்களை காலையில இருந்து ஆளையே காணோம்? அதுவா, ஒரு வேலை விஷயமா வெளியே போயிருந்தம்மா. 2 சவரன் உனக்கு பிடிச்சிருக்காமா? இது மாதிரி தான் எங்க மம்மி 3 பவுன்ல எடுத்து கொடுத்தாங்க. அது நல்லா மொத்தமா இருக்கும், இது மெலிசா இருக்கு மாமி. 3 சவரனா காசு வர வேண்டியது இருக்குது. உனக்கு 4 சவரன்லயே எடுத்து தரமா அத்தை? சரி, அடுத்த மாசம் 4 சவரன் கண்டிப்பா எடுத்து கொடுக்கணும். இன்னைக்கு நான் அத்தை வாங்கிட்டு வந்தீங்க? நாங்க எதுவும் வாங்கிட்டு வரல, எங்க 2 பேருக்கும் போண்டா செஞ்சு எடுத்துனோம். அப்போ போண்டாவா? தோசை செய்யறோம் அத்தை.